அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு வகுப்பறையில் பேராசிரியர் கேட்ட 4 கேள்விகள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் வகுப்பறையில் நானும் என்னோடு சேர்ந்த மொத்தம் 35 பேர் வகுப்பறையில் நாங்கள் இருந்தோம். பேராசிரியர் வகுப்பறையில் நுழைஞ்சார். எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சார் என்று சொல்லிட்டு உட்காந்துட்டோம். உள்ளே வந்தவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4 முக்கியமான கேள்வியை கேட்குறேன்னு சொன்னார். இந்த 4 கேள்விகளில் 3 கேள்விகளை ஏற்கனவே ஒரு காணொளியில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 4வது கேள்வியை தான் இன்று சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த பேராசிரியர் முதல் கேள்வியாக சொன்னார், சரி ஓகே, எல்லோரும் பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல குணங்கள் என்னென்ன இருக்குது அதை அப்படியே எழுதுங்கன்னு சொன்னார். நாங்கள் ஜாலியாக பேப்பரை எடுத்து பேனாவை எடுத்துட்டு 1 2 3 4 போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எழுத ஆரம்பித்தோம். அப்போ பேராசிரியர் சொன்னார், சரி ஓகே, முதல் கேள்வி முடிஞ்சிருச்சா, இப்போ 2வது கேள்வி. இந்த நல்ல குணங்கள்லையே த பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு கேட்டார். எல்லாரும் கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பித்தோம். உடனே பேராசிரியர் சொன்னார், சரி நான் விளக்கம் சொல்கிறேன். உங்கள் எல்லார்ட்டையுமே நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை தான் என் உயிரே போனாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். என் உயிரையே நான் ஈடாக கொடுத்தா கூட அந்த நல்ல குணத்தை நான் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற த பெஸ்ட் குவாலிட்டி, த பெஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டார். அப்படியே எல்லாரும் அப்படியே யோசித்துட்டு அப்படியே ஏற்கனவே எழுதியிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டிக் பண்ணோம். இப்போ அவர் கேட்டார், சரி ஓகே, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்தோம். ஒருத்தர் சொன்னார், எனக்கு என் குடும்பம் தாங்க முக்கியம், என் உயிரே போனாலும் சரி நான் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அதுதான் என்னுடைய விழுமியம், குடும்பமும் என் பிள்ளைங்கள் தான். இன்னொருவர் சொன்னார், தாராள குணம், நான் என்ன நடந்தாலும் சரி ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வேன், என் உயிரே போனாலும் அந்த நல்ல குணத்தை எனக்கிட்ட எடுக்க முடியாது. இன்னொரு சொன்னார், ஆக்டிவ் லிசனிங், என்கிட்ட ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பேச வர்றாரு, என்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாருன்னா நான் முழு மனசோட அவருக்கு அந்த நேரத்தை ஒப்பு கொடுப்பேன், அவர் சொல்கிறத முழுமையாக கேட்பேன், வேறு எந்த தொந்தரவுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய சிறப்பு தன்மைன்னு சொன்னார். இன்னொரு சொன்னார், கனிவாக பேசுறது, அல்லது கீழ்ப்படிதலோடு இருக்கிறது, அல்லது பிறரை மதிக்கிறது. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. 36 பேரும் சொன்ன உடனே 3வது கேள்வியாக ஒன்று கேட்டார் பேராசிரியர். அதாவது உங்களுக்கான விழுமியங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, அதாவது நல்ல பண்புகள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, அதில் இருந்து இதுதான் த பெஸ்ட், நான் உயிரே கொடுத்தாலும் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, அந்த பெஸ்ட் வேல்யூவை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, அதோட சோர்ஸ் என்னதுன்னு கேட்டார். அங்கே 36 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசித்தோம். திரும்ப ஒவ்வொருத்தராக அப்படியே சொல்ல ஆரம்பித்தோம். ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அந்த 36 பேரில் 34 பேர் சொன்னது இந்த விழுமியங்களை நாங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். மித்த 2 பேர் யார், அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையோட சொன்னாங்க. இந்த 3 கேள்விகளை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் 4வது கேள்வியை நான் நிறுத்தி வச்சுருந்ததை இன்னைக்கு கேட்குறேன் உங்கள்கிட்ட. அந்த பேராசிரியர் 4வதாக கேட்டார், சரி சந்தோஷம், உங்கள்கிட்ட இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்து அதிலிருந்து இந்த பெஸ்ட்டுன்னு உன்னை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, அந்த பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல குணம் இருக்குல்ல, அந்த நல்ல குணத்துக்கு ஒரு சவால் வருது. அந்த நல்ல குணத்தை உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு, அந்த நல்ல குணத்தை உங்களால் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு உங்கள் சோதனை, ஒரு சவால் வருது. அப்போ நீங்கள் யார்கிட்ட ஆறுதலுக்கு போவீங்க, அல்லது யார்கிட்ட வழிகாட்டுதலுக்கு போவீங்க, அப்படி உங்களுக்கு யார் இருக்கிறான்னு கேட்டார். திரும்ப ஒவ்வொருத்தராக கேட்டு வரும்பொழுது ஒருவர் சொன்னார், நான் திரும்ப என் பெற்றோர்கிட்டே போவேன், என் பெற்றோர்கிட்ட பேசி என்னோட நல்ல விழுமியத்தை, வேல்யூஸை வாழ்வதற்கான அந்த சவால்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகாட்டுதலை பெறுவேன்னு சொன்னார். ஒருவர் சொன்னார், நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அதில் குறிப்பாக 2 நண்பர்கள், நான் அவங்கள்ட்ட போவேன்னு சொன்னார். இன்னொரு சொன்னார், நான் ஃபாதர்கிட்ட போவேன், அல்லது என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்ட போவேன். இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, ஆசிரியர்கிட்ட போவேன் நான் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டு வந்து அவ்வளவு நிறைவாக இருந்தது. ஆனாலும் அதிலே கூட 2 பேர், அப்படி எனக்கு இதுவரை யாருமே இல்லையே, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இன்னைக்கு அதே 4 கேள்வி தாங்க உங்களுக்கு.
உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேல்யூஸ், நிறைய மதிப்பீடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். எது நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அதுதான் என்னுடைய பெஸ்ட் ஐடென்டிட்டி என்னை சொல்லக்கூடியது ஒன்று வச்சுருப்பீங்க. அதை உங்கள் பெற்றோரிடமிருந்தோ அல்ல முக்கியமானவங்கள்ட்ட இருந்து தான் நீங்கள் கற்றுருப்பீங்க. அதில் வர சவாலை மீண்டு வருவதற்கு உங்களுக்கான வழிகாட்டிகள் யார்? இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, அவர் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்த உடனே நிறைய மக்கள் அவரோட வந்தாங்க. அவருடைய போதனையை கேட்க வந்தவங்க கொஞ்சம் பேர், இயேசுடைய அருள்னால சுகம் பெற வந்தவர்கள் கொஞ்சம் பேர், இன்னும் ஒரு சிலர் இயேசு வயிறார சாப்பாடு கொடுத்தாங்கிறதுனால வந்தவங்க. இவங்க எல்லாருமே இயேசுவை பின்பற்றினவங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் இயேசு பேயை கொண்டு தான் பேய்களை ஓட்டுறாரு, பேய்களோட துணையோடு தான் நல்லது செய்கிறாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க சிலர். அதோடு கூட எருசலேமுக்கு திருவிழாவுக்கு இயேசு போனாருன்னா அங்கே கைது பண்ணி அங்கே அவரை கொன்றுவாங்கங்கிற நிலைமையும் இருக்குது. இந்த நேரத்தில் எருசலேமுக்குள்ள போகிறதா வேணாமா, தான் செய்கிற நல்ல பணியை உயிரை கொடுத்தாவது தொடர்ந்து செய்கிறதா அல்லது பின்வாங்கிறதா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த நேரத்தில் இயேசு முடிவெடுக்கிறதுக்கு தாபோர் மலைக்கு போகிறாரு, அங்கே ஜெபம் செய்கிறாரு. அவ்வாறு அவர் தாபோர் மலைக்கு போகும் பொழுது தன்னுடைய 12 சீடர்களிலிருந்து 3 நெருங்கிய நண்பர்களைத்தான் அவர் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த 3 நண்பர்களோடு இருந்துதான் இறை ஆசீர் பெற்று நல்ல முடிவோடு மலையிலிருந்து இறங்கி வருகிறார் எருசலேமுக்குள் போவதற்கு. இவங்க 3 பேரும் மட்டும் இல்லைங்க, லாசர், மரியா, மார்த்தாங்கிற அந்த சகோதர சகோதரிகளுடைய குடும்பமும் இயேசுவுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவருடைய சோதனையான காலத்திலிருந்து மீண்டு வந்து அல்லது சோதனையான காலத்தை கடந்தும் நன்மையை செய்வதற்கு அங்கே இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யார் இருக்கிறா? அல்லது யாருடைய வாழ்க்கைக்காவது நாம் அத்தகைய நம்பிக்கைக்குரியவனவர்களாக இருக்கிறோமா? இன்று சிந்திப்போம். இறைவன் உங்களை நலமோடு வழிநடத்துவாராக. God bless you.